அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர், ஆடம்பர வாழ்வு அருள்பவர். ரிஷபராசி முதல் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிரன் கடக்கும் வரை, அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீசம், திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கிரன் கடக்கும் வரை நாய் கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த மாதத்தில் பதிவு செய்யப்பட்டது. அதுபோல் பல பேரை நாய் கடித்தது. நாய்க்கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே டிவிலையும் சரி பேப்பர்லையும் சரி வந்தது. வருடத்தில் 20,000 பேர் நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. இந்த 4 நட்சத்திரங்களை சுக்கிர பகவான் கடந்து விட்டார் என்றால், அடுத்து கடகம் ராசி முதல் துலா ராசி வரை சுக்கிரன் கடக்கும் வரை நாய் தொந்தரவு இல்லை, விலங்குகளால் பறவைகளால் தொந்தரவு இல்லை. அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. கடகம், சிம்ம ராசி சுக்கிர பகவானுக்கு கடும் பகை ராசிகள். கடகம் ஓடுகின்ற நதிநீர். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும். கடந்த வருஷம் வயநாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது தான். மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் பெருகெடுத்து ஓடும். ஆறு மாதிரி நீர் பெருகெடுத்து ஓடுதுன்னா கடகத்தில் சுக்கிரன் வரும்போது. இனிமேல் பேப்பரில், நியூஸில், டிவியில் மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் தினந்தோறும் வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி 21/8/2025 முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 5ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடகராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். தற்போது கிழக்கு வானில் விடியற்காலை 4 மணிக்கு மேல் சுக்கிர பகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம். வானத்தில் சுப கிரகங்களை தரிசனம் செய்யும்போது பேடை விலகும், செல்வாக்கு பெருகும், லட்சுமி கடாட்சம் உண்டாகும். இதை விடியற்காலை சுக்கிரனையும் குரு பகவானையும் தரிசனம் செய்து மீனராசி அன்பர்கள் பயன்பெறுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு 3 8ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். தைரிய வீரியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர். ராசிக்கு 5ஆவது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கிர பகவான் செல்லும்போது அதிக மகிழ்ச்சியை உண்டாக்கும். நல்லா சந்தோஷமாக கலகலகலன்னு இருப்பீங்க. அடிக்கடி சுப விசேஷ காரியங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமணம், காது குத்து, புது வீடு, கிரகப்பிரவேசம், இப்படி அடிக்கடி சுப விசேஷங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் வழியில் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். முன்னோர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்களுக்குள் நன்மைகள் அதிகரிக்கும். கஷ்டங்கள் குறையும். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். விவசாயிகள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும். அதிக லாபம் பார்க்கலாம். இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு எதிரிகள், பகையாளி தொந்தரவு இருக்காது. மீனராசி என்பளுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு நாட்களாக ஆவணி மாதம் 5 முதல் 30 வரை இருக்கும். 5ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது நீங்கள் எடுத்த காரியங்கள் நிறைவேறும். உங்கள் மனதுக்கு நல்லா சந்தோஷம், மகிழ்ச்சி கூடுதலாக வரும். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நல்லா வருமானம் பார்க்கலாம். உங்கள் காரியங்களில் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம். நண்பர்கள், கூட்டாளிகள், பங்காளிகள், வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள்
நண்பர்களாகவே இருப்பார்கள். பகையில்லா வாழ்வு அமையும். 5வது வீட்டிலே சுக்கிரபகவான் செல்லும்போது மனைவி பிள்ளைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு அன்புடன் நடந்து கொள்வார்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஆவணி மாதம் 5 முதல் 30 வரை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சுக்கிரன் செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ அதை இந்த கால நேரத்தில் குலதெய்வ அருளால் மீனராசி என்பர்கள் தடை விலகி நீங்கள் சாதித்து கொள்ளலாம். மீனராசிக்கு 12வது வீட்டிலே சனி ராகு இணைப்பு. 2 பாவக்கோள்கள் 12வது வீட்டிலே இருக்கும்போது இரவு சரியான நேரத்தில் சாப்பிட்டு இரவு நன்றாக படுத்து உறங்கி ஓய்வெடுங்க. மீனராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது அடிக்கடி கோபதாபங்கள் வரும். 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் சண்டை போடாமல் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகளிடம் அனுசரித்து போகணும். விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. மீனராசி அதிபதி 4வது வீட்டிலே சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி இப்போ கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து படிச்சிங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணலாம். மீனராசி என்பதற்கு சுக்கிரன் பெயர்ச்சி தொல்லைகள் நீங்கி தொந்தரவுகள் நீங்கி ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. இது ஒரு சிறப்பான காலகட்டம் தான். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.